நான் பார்த்த கூட்டணி கொத்தடிமையில சிறந்த கொத்தடிமை வந்து திருமாதா. இந்த சிதம்பரம் தொகுதி எம்பியா ஜெயிச்சார். ஆனா அவர் எப்படி இருக்காரு? இந்த சொந்த கட்சிக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்ற ஒரே தலைவர் திருவா மட்டும்தான். நானும் வீரந்தா, நானும் களத்துல இறங்குறேன், தொகுதியில நிக்கிறேன், போட்டி போடுறேன்னு சொல்லி ஸ்டாலின் கிட்ட இருந்து ஒரு போன் வந்த உடனே தொகுதியை விட்டு கொடுத்து சரண்டர் ஆயிட்டு வாபஸ் வாங்கிட்டாரு. இந்த அளவுக்கு கோலையா இருக்கிற ஒரே தலைவர் திருமா மட்டும்தான். அதுவும் சொந்த கட்சிக்காரனுக்கு சீட்டு கொடுப்பாரு, கூட நிக்கிறவனுக்கு சீட்டு கொடுப்பாருன்னு பார்த்தா காங்கிரஸ்காரனுக்கு சீட்டு கொடுக்கிற ஒரே தலைவர் இந்த திருமா மட்டும்தான். பரோட்டா சைட் டிஷ் குருமா, திமுகக்கு சைட் டிஷ் திருமா. அதை தவிர வேற எதுவுமே கிடையாது. நான் பார்த்த கொத்தடிமைகள்ல சிறந்த கொத்தடிமை திருமாதான். பேருதான் விடுதலை சிறுத்தை, ஆனா நம்பர் 1 கொத்தடிமை. வேங்கை வயல், நாங்குநேரி, மானாமதுரை, கள்ளக்குறிச்சின்னு எந்த இடத்துல தலித் மக்கள் அடிபட்டு செத்தாலும் குடிச்சிட்டு செத்தாலும் வாயே திறக்க மாட்டாரு. திரும்ப சைலண்ட் ஆயிடுவாரு, ஊமை பொம்மை மாதிரி நிற்பாரு. அதே உக்ரைன்ல போர் ஆரம்பிச்சாலும் ஈரான்ல குண்டு போட்டாலும் போராட்டத்துக்கு இறங்கிடுவார். அதனால மக்களுக்கு என்ன பிரயோஜனம்? மூக்கு கீழே மீச இருக்கிறவங்க எல்லாம் வீரன் கிடையாது. நினைச்சத பேசணும், சொல்றத செய்யணும். எங்க அம்மா மாதிரி, எங்க அண்ணன் எடப்பாடியார் மாதிரி. இந்த தேர்தல்ல தொகுதி பங்கீடு, கூட்டணி கட்சி பேச்சுவார்த்தை, தேர்தல் அறிக்கை, பிரச்சாரம் எல்லாத்திலையும் வேகம் காமிச்சவர் நம்ம அண்ணன் எடப்பாடியார். தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். சொந்த இனமக்கள் அடமானம் வச்சு அரசியல் பண்றவர், வெக்கங்கட்டு அரசியல் நடத்துறவர் திருமான்றது இந்த தமிழ்நாட்டுக்கு இந்த தேர்தல்ல தெரிஞ்சிருச்சு. இவங்க எல்லாரையும் தமிழ்நாட்டு மக்கள் நம்ப மாட்டாங்க. தமிழ்நாட்டு மக்கள் திமுக கூட்டணியை ஏத்துக்க மாட்டாங்க. அவனுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லுவாங்க, தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒண்ணு சொல்லுவாங்க. தமிழ்